ஹலோ மக்களே! என்னங்க இது பிக் பாஸ்ல இப்படி அடிச்சுக்கிறாங்க. பிக் பாஸ் இவ்வளோ நாளா விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னாரு, "நீங்க விளையாடவே மாட்றீங்க. என்ன பண்றீங்க? 50 நாள் ஆயிடுச்சு. சும்மாவே வெட்டியா சோத்த தின்னுட்டு உட்காந்துருக்கீங்க." அப்படின்னு சொன்னாரு. இந்த வாரம் பொம்மை டாஸ்க்ல ஐயோ போச்சு! அடிச்சு மல்லு கட்டுறாங்க. ரயான் ஓடி போய் யானை வடிக்கிறாரு. பூரா அடி வாங்குறாங்க. ஜாக்லின், தீபக் எல்லாம் அவுட்டு. இந்தப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, இதில் ஜெயிக்கிறவங்க நம்பர் 1 இடத்துக்கு வர்றவங்க அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாருங்க. அப்போ இப்போ உட்காந்துருக்கவங்க பிறகு என்ன நினைக்கிறாங்க, அடப்பாவியெல்லாம் நாங்கள் விளையாடும் போது சொல்லலையே அப்படின்னு சொல்லவுமே பிக் பாஸ் எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படின்னு எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படின்ட்டு அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவுட் ஆனவங்களாம் போய் டால் ஹவுஸை வந்து அடைச்சிக்கிறணுமா, அதில் வந்து உள்ளே நுழைஞ்சு போய் அதுக்குள்ளே வைக்கணுமா. இப்போ ரஞ்சித்தும் பவித்ராவும் 2 பேரும் கூட்டணி, நீ ஏன் பொம்மையை எடு, நான் உன் பொம்மையை எடுக்கிறேன் அப்படின்னு. இப்போ கடைசியாக வந்து ரஞ்சித்தோட பொம்மையை வந்து தூக்கி விட்டாங்க. அந்த மாதிரி அப்பா என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பிக் பாஸில். இந்த வாரம் விஜய் சேதுபதி சாருக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்பாரா இல்லை இவர் எதுவும் கேள்வி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த சாச்சனா போய் என்ன பண்ணிடுச்சு, தீபக்கு கேப்டன் சரியில்லை அப்படின்ட்டு ஒரு பூவை வேற கட் பண்ணி விட்டுருச்சு. எதுக்கு கட் பண்ணிச்சு, என்னத்துக்கு கட் பண்ணிச்சுன்னு ஒன்றும் புரியலை. தீபக் வந்து சரி விடு, அதுக்கு தோணி இருக்கு கட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். ஆனால் இந்த பிக் பாஸ் இந்த வாரமாவது எந்த வாரம் கிடையாது. 50 நாளையும் சேர்த்து வச்சு இந்த ஒரு வாரத்தில் கத்துன்னு கத்தி குமிச்சிட்டாங்க. சோத்துக்கு கம்மி சோறு கொஞ்சமாக இருக்கும் போதே கொஞ்சமாக சாப்பிடும்போது இந்த கத்துறாங்க. அதிகமாக வேலைக்கு நல்ல சாப்பாடெலாம் கொடுத்தா எந்த கத்துவாங்களோ தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் பயங்கரம்.